ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மண்கட்டி தூரம்பருப்பு பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வரேன். இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். சைவ உணவு பிரியர்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று. புரதச்சத்தத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கும். இது பட்டை தீட்டப்படாத துவரம்பருப்பு. அதனால் இதில் நார் சத்து அதிகமாக இருக்கும். உணவு செரிமானம் எளிதலாகும். பல வகையான நாள்பட்ட நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொடுக்கும். ப்ளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி கொடுக்குங்க. இது பார்த்திங்கன்னா நான் சம்பு இயற்கை அங்காடி அப்படிங்கிற கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கடைகளை விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களே மரச்செக்கு எண்ணெய் ஆட்டி விற்றுட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் அதை நம்ம ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது மரச்செக்கில் எண்ணெய் ஆட்டுறப்போ அது எண்ணெய் அதிகம் சூடாகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். நல்ல ருசியோடு இருக்கும். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு தடவை மரச்செக்கெண்ணெய் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தொடர்ந்து அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும்னு தோணும். அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 5 லிட்டர் போல் கடலை எண்ணெய் செலவாகுதுன்னா, ஆனால் இந்த மரச்செக்கு எண்ணெயில் ஒரு 3 லிட்டரே போதுமாக இருக்கும். ஏன்னா இது அடர்த்தியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக பயன்படுத்தினா போதும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இயற்கைக்கு மாறிட்டு வராங்க. கடந்த ஒரு 10 வருஷ அளவில் மரச்செக்கு எண்ணெய்ங்கிறது நல்லாவே போயிட்டுருக்குது. அதே போல் நாங்கள் இயற்கை முறையில் கருத்தரிக்கிறதுக்காக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறப்போ அப்போ மாற்றினது தான் இந்த மரச்செக்கு எண்ணெய், துவரம்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் எங்கள் தோட்டத்தில் விளையிறப்போ கிடைக்கிறப்போ அதில் ஆட்டியும் யூஸ் பண்ணிக்குவோம். இல்லை சில சமயம் இந்த மாதிரி கடைகள்லையும் வாங்கி யூஸ் பண்ணிப்போம். கடந்த ஒரு 7 வருஷமாக நாங்கள் இந்த மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கடை பார்த்திங்கன்னா பொன்மாரன் ஆயில் மில்னு சொல்லிட்டு எங்கே இருக்குதுன்னா கவுந்தப்படியிலேருந்து ஈரோடு மெயின் ரோட்டில் இருக்குது. முத்துகவுண்டம்பாளையங்கிற பஸ் ஸ்டாப்பில் இவங்க கடை இருக்குது. இவங்க இலவசமாக டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. தேவையானதை ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையில் செஞ்ச லட்டு வகைகள் எல்லாம் சேலுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் முளைக்கட்டிய கோதுமை மாவு, ராகி மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வகையில் குள்ளக்கார அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, நிலக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி அவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பயிறு வகைகளில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வகைகள் பாட்டிலில் வச்சுருக்காங்க. மாங்காய், எலுமிச்சங்க, நார்த்தங்காய், பூண்டு, தக்காளி தொக்கு, சுண்டக்காய் தொக்கு, அப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா பொடி வகைகள். அதாவது மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், ரசப்பொடி, கறி மசாலா பொடி, முருங்கை பொடி, இதெல்லாமே அவங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன் தான். அப்புறம் சத்து மாவு, பீட்ரூட் மால்ட்டு, இந்த மாதிரி அவங்க சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிற்றுண்டி வகைகளில் முறுக்கு, எள்ளு சீடை, லட்டு, நிலக்கடலை உருண்டை, இதெல்லாம் வச்சுருக்காங்க. நாட்டு சர்க்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா பனங்கருப்பட்டி, இந்த மாதிரி சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அதே பார்த்திங்கன்னா ஆயில் வகைகளில் விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இந்த மாதிரி சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் அழகு சாதன பராமரிப்பில் பார்த்திங்கன்னா மூலிகை எண்ணெய், இயற்கை சாம்பு, பல்பொடி, கஸ்தூரி மஞ்சப்பொடி, குளியல் பொடி, அரப்பு பொடி, சீயக்காய் பொடி, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாட்டு சர்க்கரை இருந்துச்சு. நாட்டு சங்கை, அப்புறம் கருப்பட்டி வச்சுருந்தாங்க. குதிரைவாளி, வரகு, தெனை, சிவப்பு அவல், பயிறு வகைகளில் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு தேவைப்படுச்சுன்னா உங்கள் வெப்சைட் பார்த்திங்கன்னா www.sambunnaturals.bio. வாட்ஸ்அப் ஆர்டர் நம்பர் பார்த்திங்கன்னா 9952846456. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.